நண்பர்களே, வெல்கம் டு MST அகாடமி. தமிழ் வழியில இங்கிலீஷ் கத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சிலர் டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்ஸ் தான் நான் இப்ப கிளியர் பண்ண போறேன். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஐ ஸ்லெப்ட் கரெக்டா இல்ல ஐ வாஸ் ஸ்லெப்ட் கரெக்டா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ரெண்டுத்துல எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஐ ஸ்லெப்ட் அப்படின்றதுக்கான தமிழ் மீனிங் பாத்தீங்கன்னா, நான் தூங்கினேன். இது பாத்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்றப்ப வாஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஐ ஸ்லெப்ட் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவோம். ஐ வாஸ் ஸ்லெப்ட் அப்படின்றது கிராமட்டிக்கலி இன்கரெக்ட். ஐ ஸ்லெப்ட் பாத்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதாவது கடந்த காலம். நான் தூங்கினேன், நான் ஆல்ரெடி ஒரு விஷயத்த செஞ்சேன். பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல ஐ ஸ்லெப்ட், நான் தூங்கினேன். அப்போ ஐ ஸ்லெப்ட் தான் கரெக்ட். ஐ வாஸ் ஸ்லெப்ட் ராங். நீங்க இதே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நான் தூங்கி கொண்டிருந்தேன் அப்படின்னு நீங்க சொல்றப்ப ஐ வாஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஐ வாஸ் ஸ்லீப்பிங் அப்படின்றது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நான் தூங்கி கொண்டிருந்தேன், அதாவது ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது, கண்டினியூஸ் டென்ஸ் நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஐஎன்ஜி சேர்ப்போம், ஸ்லீப்பிங். அப்போ கண்டினியூஸ் டென்ஸ் வர்றப்ப ஐ வாஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஸ்லெப்ட், நான் தூங்கினேன் அப்படின்னு சொல்லலாம். ஐ வாஸ் ஸ்லீப்பிங், இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஐ வாஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லலாம். பட் ஐ வாஸ் ஸ்லெப்ட் அப்படின்றது கிராமட்டிக்கலி இன்கரெக்ட். ஐ வாஸ் ஸ்லெப்ட் நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஐ ஸ்லெப்ட் இஸ் த ரைட் ஃபார்ம் அண்ட் ஐ வாஸ் ஸ்லீப்பிங் பாஸ்ட் கண்டினியூஸ்ல கரெக்ட் ஃபார்ம். இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரியான டவுட்ஸை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.